டாய்ஸ், இன்னைக்கு நம்ம நாமக்கல் மலைக்கோட்டையை பற்றி பார்க்க போகிறோம். நாமக்கல் மலைக்கோட்டைக்கு ஏலியன் வந்துச்சா அப்படின்னா அதெல்லாம் வரல. ஏலியன் பண்ணுறதை விட மோசமான வேலைகள், 5 ஜீவன்கள் கூட யோசிக்காத வேலைகள்லாம் நம்ம மனுஷ ஜீவன்கள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மலைக்கோட்டையோட சிறப்பம்சங்கள் என்ன, மலைக்கோட்டையில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு நல்லா தெரியுதா? ஓகே, நம்ம கீழே இருந்து ஏறும்போதுலேருந்து ஃபுல் வீடியோ தான் போகலான்னு பார்த்தேன். இப்படி நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் அடிச்சிடுவீங்க. அதனால் இவ்வளோ நிறுத்திக்கிறேன். மறுபடியும் மேலே உள்ளேருந்து உள்ளேருந்து வீடியோ போடுறேன். கைஸ், முதல்ல நம்ம மலைக்கோட்டை உள்ளே போய் பார்த்துருவோம். மலைக்கோட்டையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னடா அது, மலைக்கோட்டையில் நீ மட்டும் தான் இருக்கா, வேறு யாரையுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் வரதுக்கு ஒரு 10 மணிக்கிட்ட ஆகும். இப்போ நீ முன்னாடி வந்திருக்கேன்னா 10 மணிக்கு எல்லா காதல் ஜோடிகளாக வருவாங்க. அவங்கள பார்த்தா நமக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஆகும். அவங்களுக்கு என்னடா இவன் நடுவில் வந்து யாரா அவன் தொல்லை பண்ணுறான் முடியாதோ, அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். வேற உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் இருக்கும். நீங்கள் அது இப்போ எதுக்கே இருக்குன்னா, இப்போ வந்துட்டு பறவைகள் குளிக்கிறதுக்காக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இது ஓய்வெடுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வேலையே எதுவும் இருக்காது. சும்மா இதில் பார்த்தீங்கன்னா டாப்ல எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். என்ன ரெஸ்ட் எடுத்தானே எனக்கு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்துட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்தில் எழுதின எழுத்துக்கள்லாம் இருக்கும். தெரியுதா? இந்த மாதிரி இந்த செவரு ஃபுல்லாகவே கோயில் இருக்கும். இப்போ முதல்ல நம்ம இதெல்லாம் பார்த்துருவோம். மலையில் இருக்க எல்லா சிறப்பம்சங்களையும் பார்த்துருவோம். என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன கோயிலெலாம் இருக்குது. இப்போது இது வந்துட்டு இந்து மதத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, முஸ்லீம்கே இருக்குது. நான் வந்துட்டு அதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட 5 ஜீவன்களை பற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் மலையோட பேக் வியூ. இறந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல பெரும்பாலான பகுதியை நீங்கள் கவர் பண்ணிடலாம். இது ஒரு மலைக்கோட்டை மேலே என்னாலே. இப்போது அப்படியே வந்தோம்னா இங்கே வந்துட்டு ஒரு வீடு மாதிரி இருக்குது பாரு. இது இப்போ எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா இந்த இடம் அப்படி இருக்குது. இந்த ரூம் கொஞ்சம் ரொம்பவே மோசமாக தான் இருக்கும். தரவும் இல்லை இந்த இடத்துல. மேபி இப்போ அடுத்ததாக வந்துட்டு மலைக்கோட்டை மேலே வந்துட்டு ஒரு கோயில் பார்த்துட்டோம். இந்துக்கள் கோயில் பார்த்துட்டோம். அடுத்து முஸ்லீம்கள் வழிபடுற இடமும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது முஸ்லீம்கள் கும்பிடுற இடம். இங்கே டெய்லியும் நான் நிறைய டைம் இங்கே வந்திருக்கேன். வரும்போது எல்லாமே இங்கே இந்த ஃப்ரெஷ்ஷான இந்த பூ இருக்கும். ரெகுலராக அதை வைப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மலையோட ஃப்ரண்ட் வியூ. சூரியன் வர அடிக்குது. அப்படியே இந்த பக்கம் போனோம்னா சைடில் இந்த பக்கம் ஒரு குளம் இருக்கும். கொஞ்சம் புதராக இருக்கு. பாம்பையும் இருந்ததுன்னா பிரச்சனை ஆயிடுது.
இதுதான் மலையோட சைடு வியூ. இருங்க. பியன் தண்ணி தான் இருக்கு. எல்லாமே பறவைகள் குடிக்கிறது தான். நான் உங்களுக்கு அந்த ஐந்தறிவு ஜீவன்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்றத கொஞ்சம் நான் வச்சு காட்டுறேன். பின்னாடியே வரும், அந்த கிளிப்பு ஆட் பண்ணி விடுறேன். வராது ஐஸ் தப்பான இடத்துக்கு வந்துட்டு அதான் மறுபடியும் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம். இப்போ இந்த செவுரா இருக்கு பார்த்தீங்களா, இந்த செவுர் எல்லாமே அந்த காலத்தில் வந்துட்டு இந்த சண்டையெல்லாம் வந்துச்சுன்னா மறைஞ்சின்னு தாக்குவாங்கல்ல, அதுக்காக இது பண்ணுறது. இதில் பார்த்தீங்கனாலே எல்லா செவுர்லையும் வந்துட்டு ஒரு ஓட்டை இருக்கும். அதாவது இந்த ஓட்டையில இருந்து அந்த பக்கம் துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கோ இல்லை வந்துட்டு அம்புகள் வச்சு குத்துறதுக்கோ அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் கிடையாது, இது முட்டு சொந்து தான். சரி வந்துட்டோமே மழை ஃபுல்லாக இதையும் காமிச்சிடுவேன் தான் காமிக்கிறேன். இது ஒரு சைட் வியூ. அவ்வளோதான் கைஸ். இப்போ நாமக்கல் மலை. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, உங்களுக்கு அந்த ஐந்தறிவு ஜீவன்கள் இப்போ நான் சேட்டை பற்றி தான் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு இவங்க பாரு, பார்த்துட்டிங்களா? இது வேற ஒன்றும் இல்லை, அவங்க போனால் அட்ராசிட்டிஸ் தான். மலையை சுத்தமாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. சுத்தமாக அவங்க கவர்மெண்ட் வச்சாலும் இவங்க அதை வைக்க விட மாட்டேங்கிறாங்க. வரும்போது கீழே வந்து பாட்டில் எடுத்துகிட்டு வர்றது, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதை எடுத்துகிட்டும் போகிறதில்ல. இங்கே குப்பை தொட்டி கூட இருக்குது, ஆனால் குப்பை தொட்டி சும்மா தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, குப்பை தொட்டி விட்டுவிட்டு மற்ற மலை முத்தட்டி குப்பை தொட்டி ஆக்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு புதக்குழி இருக்கும். இன்னும் சாவலாம் முடியாது, இருந்தால் கையால் வேணா முடியும். அடுத்ததான் நான் ஒரு குறை சொல்லியிருந்தேன்ல, இப்போது மழையோட மூளையில் போயிட்டு சரக்கு போட்டாங்க, பாட்டில் போட்டாங்க அப்படின்னு காட்டணும். அடுத்தது பறவைகள் குடிக்கிறதுக்காக வச்சிருக்க அந்த குளம் எப்படி இருக்குன்னு பாரு. நீங்கள் கேட்கலாம், ஆனால் அது கவர்மெண்ட்டு தான் ஆனால் சொல்லணும் குறை. கவர்மெண்ட் என்ன க்ளீன் பண்ணல, கவர்மெண்ட் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தது. க்ளீன் பண்ணி வச்சது தான் வந்துட்டு இவனுக்கு பாட்டில் எடுத்து போடுறது, இந்த லேஸு பிங்கு எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. இது அந்த பாட்டிலுக்கு வந்துட்டு திருப்பி கொடுத்தா 5 ரூபான்னு கொடுத்தானா, இவங்க ஒருத்தரும் பாட்டில் போட மாட்டாங்க. பாட்டில் இங்கே இருந்தால் போய்கிட்டு போயிடுவாங்க. மூச்சு வேறு வாங்குது. கிட்டத்தட்ட நடந்து 2-3 மாதம் ஆகிப்போச்சு. மலை மேலே நடக்கிறதே இல்லையா, உடம்பு சோகண்டுச்சு, அதான் மூச்சு வேறு வாங்குது. அடுத்ததா முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், இடத்த வந்துட்டு எப்படிலாம் அஸ்தம் பண்ணலாம் அப்படின்றலாம் அந்த 5 ருச்சி கற்றுக்கிட்டோம். அடுத்ததா குளத்தை எப்படி அஸ்தம் பண்ணலான்னு கற்றுக்கிட்டோம். அடுத்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மலையில் வந்துட்டு மன்னர்கள் பேர் கூட இல்லை, வேறு யாராவது ஆண்டாங்களா, அவங்க பேர் கூட இல்லை. ஆனால் இந்த ஐந்தறிவு ஜீவன்கள் வரும்போதே சுற்றில் கலப்பாடை பில்லர் மிஷின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வாங்க போல். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இது இங்கே எங்கேயோ பெருசாக ஒன்று இருந்தது, எல்லா பக்கமும் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, இது ஏதோ நீங்கள் சின்ன சைஸ் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. இது இருக்கும் ஒரு எவ்வளோ பெருசுனாலே நான் சொல்ல தெரியல ஐஸ். டோ தெரியுதா, இதெல்லாம் நம்மளோட சிற்பிகள் பண்ண வேலை தான். இதெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல சிற்பி செய்கிறவர்கிட்ட வேலை செய்யணும்னு செஞ்சால் கூட ஒரு பிரயோஜனம் இருக்கும். இவனும் கொண்டு வந்து மலையை அஷ்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு என்ன தான் புதுச்சத்தை வந்துட்டு சுத்தமாச்சு இருக்குன்னு சொன்னாலும் அது கேட்கறது இல்லை. இப்போ இந்த இது பேர் எடுத்துகிட்டு போகிறதுனால என்ன தான் வருதுன்னு தெரியல.
பேச தான் வயசு மூச்சு அதிகமாக வாங்குது. எல்லாம் எதுக்காக? நம்ம வீடியோ குரோத்துக்காகவும் நாமக்கல் மலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் சப்ஸ்கிரைப்காகவும். நம்ம ஆளுங்க 6-7 பேர் எழுதுறாங்கன்னா சிறுத்து விடுவான்னு நினைக்கிறீங்களா? இதோ பாரு, தெரியுதா? எனக்கே இருட்டா தெரியுது. தெரியுதா? எல்லாமே நம்ம சிற்ப கலைஞர்கள் பண்ணதுதான். எல்லா இடத்துலையுமே இருக்கும் பேர். இதோ தெரியுதா? இவங்கெல்லாம் மன்னர்கள், 5 ஜீவர்களுக்கான அரசர்கள் இவங்கெல்லாம். எப்பவுமே மலையில் ஒரு 2-3 பேராக சுற்றுவாங்க. இன்னும் இடத்துல கூட நீ தான் ஒருத்தரையும் காணும். யாரும் இல்லை, அது ஒரு நல்லது தான். அப்புறம் நான் குப்பை தொட்டி இருக்குன்னு சொன்னல, ஆள்கொட்டையில் பாரு, குப்பை தொட்டி சுத்தமாக இருக்கும். குப்பை எங்கெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல அசுத்தமாக இருக்கும். இந்த புல்லெல்லாம் இப்போ தான் முளைச்சிருக்கு. மழை வேறு வந்துகிட்டே இருக்கா, அதெல்லாம் முளைச்சிக்கிச்சு. பார்த்தீங்களா? குப்பை தொட்டியில் கூட என்ன குப்பை போடலாம் நிறையா. இது கூட எவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க அதில் குப்பையை போடாமல் எங்கெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு பாரி கிடைக்குதோ அங்கெல்லாம் போட்டுறானே. ஏக்குது வேற. நடந்து ரொம்ப நாள் ஆகி போச்சா? டெய்லி நடந்தால் வேக்காது. இன்னைக்கு டெய்லியே கம்மி தான், அப்படியே வேக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற குளம் வந்துட்டு பின்னாடி இருக்கிற குளம் கடை. அது இந்த மழையோட வராது, அது கீழே இருக்குது. ஒரு அணில் குஞ்சுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அணில் குருவி உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியாது, நான் வேற ஜூம் போடலையா? இப்போ ஏற்றுதுடா. அந்த ஓட்ட சொன்னல, ஓ இந்த மலைகளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மதியம் ஒரு மாதிரி ஓ தெரியுதா அவங்களுக்கு? அணில் குஞ்சுகள் ஒரு பாருங்க. இதுதான் அந்த ஓட்டை. இந்த ஓட்டை வழியா உங்களுக்கு தெரியுதா? இதுலேயும் எனக்கு பேர் பாம்பு. புசு புசு பாம்பு வராது. இருந்தாலும் நான் வீட்டுக்கு ஒரே பையன் காய்ஸ், அதனால் அதுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது. அடுத்தது கடைசியாக நம்ம என்ட்ரன்ஸ் வந்தோம் இல்லையா, இருக்கணும் கை வேறு நடுக்குது. ரொம்ப நேரம் முடிச்சிட்டே இருக்கும், கடன்னு மாறுது. சரி டோ இங்கே இருக்குது பாட்டில். எல்லா இடத்துலையும் பாட்டில் இருக்கும். பாட்டில் எப்படி பறந்து வந்துச்சானலாம் கேட்காதீங்க. இதெல்லாம் அந்த 5 வந்து கீழே வரும்போது மழையார கஷ்டமாக இருக்குவேன்னு சொல்லி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வரும்போதே பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு தூக்கி தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது ஒரு குப்பை தொட்டி இருக்குது, அதில் போட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நிஜமாவே. ஆனால் ஃபுல்லாலாம் கூட என்ஜின்னு சொல்ல மாட்டேங்க. பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் பேர் இருக்கும். நாமக்கல் மார்க்கோட்டை கட்டின ஒரு கூட எனக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்காது. அதை கூட ChatGPTயில் பார்த்தோம்னா அது ஒரு தோராயமான கதை தான் சொல்லும். இவங்க எல்லாருமே வந்துட்டு தான் இந்த மலையோட அதிபதியும் நினச்சிட்டேன். எல்லா செவத்துலையும் பேர் இருக்கும். இது இந்த செவர்லாம் சிமெண்ட்டில் போட்டு இப்போ கட்டியிருப்பாங்க வாட்டுக்கு. ஆனால் இவனை என்ன பண்ணிடலான்னா கட்டின அப்பயே பேர் வச்சு எழுதிட்டானே வாட்டுக்கு. அதான் இவ்வளோ இதாக இருக்குது. ஓ தெரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலையும் பேர் இருக்கும் கைஸ். பேர் இல்லாத இடம்லாம் எதுவுமே கிடையாது. பாம்பு இருந்தால் தான் வம்பு. பட்டாசுலாம் வந்து துடிச்சிருக்காங்க. எல்லாமே பண்ணுவாங்க கைஸ். அது
எந்த பக்கமும் செடியாக இருக்கு. ஆனால் இப்படியே போதும். கொஞ்சம் புதரா இருக்கு. இந்த செடி முளைச்சிக்கிச்சு. மறுபடியும் வெயில் நல்லா அடிச்சதுன்னா காஞ்சிரும். ஆம், கைஸ், நான் கடைசியாக ஒரு கருத்தோடு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த நம்மளும் பார்த்தோம், நம்ம சொல்கிறத வச்சுலாம் எவனும் மாறக்கூட கிடையாது. இருந்தாலும் சரி சொல்லுவேன்னு சொல்கிறேன். மலைக்கு வரீங்க, லவரோட வரீங்க, இல்லை யாரு கூடயோ வரீங்க, இல்லை வாக்கிங்க என்னமோ வரீங்க, வந்தீங்கன்னா அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிங்க. நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும்னு கூட இல்லை, நீங்கள் உங்களால் அஷ்டமாகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. வரும்போது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரீங்க, லேஸ் எடுத்துகிட்டு வரீங்க, சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரீங்க, எல்லாமே எடுத்துகிட்டு வரீங்க, சரிதான். அதை சாப்பிட்டு அதையாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம்ல கீழே. இல்லை அதுக்குன்றது குப்பை தொட்டியாவது போடலாம்ல. இது நம்ம ஊர் இல்லை. மற்ற ஊருக்காரன் வந்து நாமக்கல்லை பார்த்தானா எவ்வளோ கேவலமாக நினைப்பான். எல்லாம் மலைக்கூட்டை இது இப்படி வச்சுருக்காங்களே அப்படின்னு. நம்ம ஊருக்காரங்களே வந்து பார்த்தாங்கன்னா நினைப்பாங்க கவர்மெண்ட் தான் சரி இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை வந்துட்டு இது ஒழுங்காக பணம் அடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு நம்ம தான் பண்ணுறோம். இந்த இடம் க்ளீனாக தான் இருக்குது. க்ளீன் பண்ணுறவங்க வந்துட்டு மறுபடியும் குப்பை போட்டாங்க. ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு தான் வேலை. யோசிச்சு பாருங்க, அது அவன் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் மறுபடியும் போட்டுருக்கீங்க. இது ஒன்றும் ஓடு கிடையாது. என்னைக்கோ அடுத்த நாள் தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறதுக்கு இது வந்துட்டு ஒரு மலை. இது ரெகுலராக வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. நீங்கள் அதனால கொஞ்சம் உணர முடிஞ்சாலும் சுத்தமாக வச்சுக்கிங்க. இதுதான் கைஸ் என் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்பேற்பட்டவங்க இருப்பாருங்க. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் பேராக இருக்கும். இந்த 5 விஜய் பேர் எல்லா இடத்துலையும் இருக்கும். பேர் எழுதாமல் எந்த இடமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே எழுதி வச்சிருக்காங்க. இப்படி இந்த இடத்துலாம் ஃப்ரீயாக டைம் தெரியல. ஒருவேளை இதில் அடிக்கிறதுக்காகவே இது நான் கடப்பாடைக்கு தான் தேவைப்படுமா என்னன்னு தெரியல. இது கேட் வேறு உடஞ்சி கிடக்கு. அது யாரும் உடைச்சாங்கன்னு தெரியல. இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ ஒரு செங்கி இறக்கு பார்த்தீங்களா? இது ஹாய்குள்ள விரலூட்டெல்லாம் ஒன்றும் பண்ணாதே. கைஸ், இப்போ நம்ம தான் ஊரோட டாப்ல இருக்கோம். ஆமா ஸோ போகலாம். எல்லா இடத்துலையும் பாருங்க போலீஸ் செக் பண்ணாங்க. பார்த்தீங்களா எப்படி மாசா இருக்கா? இப்படி தான் பாட்டில் கிடக்கும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200லேருந்து 300 பாட்டில் கிடக்கலாம். அதனால் யாருக்கு என்ன பயன்னு தெரியல. வந்து போட்டு வரப்போறேன். அதாவது ட்ராக்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன். உள்ள செருப்புலாம் இருந்தது. நான் அதை காட்டில் உங்ககிட்ட லேஸு எல்லாமே இருக்கும். எல்லாமே கீழே கிடைக்கிற எல்லா பொருளும் வேறேங்க கைஸ். ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டு போட்டுதான் குளிச்சு போட்டு தான் கிடைக்குது. நீங்கள் எதா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் க்ளோஸில் போகல, கெட்டவன் திறந்துக்கே இருப்பானுங்க. சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மாசா இருக்கா? அவ்வளோதாங்க கைஸ். நாமக்கல் மலை இதுதான். ஓ நம்ம எங்கே இருக்கோம்? டாப்பில் இருக்கோம். ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு மலையோட சிறப்பம்சங்களை பார்த்தோம். நம்ம 5 விஜயங்கள் பண்ண அட்ராசிட்டி பார்த்தோம். வேற என்ன பார்க்கறதுக்கு? நாமக்கல் மலைக்கோட்டையில் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் குளம் பார்த்தோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் பெரும்பாலும் சொல்ல மாட்டேன், ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஒரு 138 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தானே நானும் நல்லா இருந்து நீங்களும் சந்தோஷமா நிலாம்.